அடப்போடி. நம்ம ஜோடி கிளப்பில முழுசா ரொம்ப சந்தோஷமா ஆரவாரமா நடமாடிட்டு நிறைய டான்ஸ் ஆடிட்டு சாராயம் குடிச்சிட்டு டாய்லெட்ல போய் கேக்ல சிங் போட்டிருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஸ்கைலர் கடுமையான மாப்ஸ் கொடுத்தா. ஆனா அவங்க கணவன் கென்னத் ரொம்ப கேர் பண்ற மனுஷன். படுக்கையிலேயே காபி கொண்டு வந்து கொடுத்தான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி. ஸ்கைலரை பார்த்தா அவங்க முதுகுல கொடுமையான வலி இருக்குன்னு கண்டுபிடிச்சான். ஹாஸ்பிடல்ல போக சொன்னான். ஆனா ஸ்கைலர் வேண்டாம்னு கேட்கறா. நேத்து இரவு முதுகு முறிஞ்சு போச்சுன்னு சொல்றா. பின்னாடி அவ வேலைக்கு போனா அவங்க ஃப்ரெண்ட் கிம் சந்திச்சா. என்னடா இது ஹேர் ஸ்டைல் நூ கிம் ஆச்சரியப்படுறா. ஸ்கைலர் ப்ரொமோஷன் ஆகி இருக்கா. அதான் கிம் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஸ்கைலர் புது ஆபீஸ்ல போய் கென்னத் அனுப்பின காங்கிராச்சுலேஷன் மெசேஜ் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. கென்னத் கணவனா இருக்கிறதுக்கு நன்றி சொல்றா. பின்னாடி கிளையன்ஸ் கூட்டம் முடிச்சிட்டு கிம் கிட்ட காமிலியோட சேர்ந்து ப்ரொமோஷன் செலிப்ரேட் பண்றதுக்கு ரிசர்வேஷன் பண்ண சொல்றா. ஆனா அவளுக்கு முன்னாடி போலவே முதுகு வலி வருது. அவள் வயிறு வலிக்குதுன்னு சொன்னா. எனக்கு அப்படி வரும்போது ஒரு பெரிய காற்று அடக்கி வச்சிருப்பேன். அந்த மாலை பொண்ணுங்க சந்தோஷமா கொண்டாடிட்டு இருந்தாங்க. சிஃப்லா அவளோட கணவன் எப்படி சுகபோகமா வாழ வைக்கிறான்னு பெருமையா சொன்னா. ராப் கார்டாஷியன் கிம்மை கைவிட்டதால கிம் கொஞ்சம் சீண்டப்பட்ட மாதிரி இருந்தா. அடுத்த நாள் காலையில அந்த ஜோடி குழந்தை தத்தெடுக்கணும்னு பேசிட்டு இருந்தாங்க. கென்னத் அவன் மனைவியை ஏத்திக்கொள்ள முயற்சி பண்ணும்போது கமீலா ஃபோன் பண்ணி அவங்க சந்திப்பை கெடுத்தாச்சு. ஆனா ஸ்கைலர் முகம் எல்லாம் சொல்லிடுச்சு. என்ன நடந்துச்சுன்னு. ஸ்கைலர் கமீலா வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்தா. அவளோட கணவன் புதுசு கூட படுத்திருக்கான்னு சொல்லிட்டான்னு. அந்த இரவு கென்னத் வீட்டுக்கு வந்தா. ஸ்கைலர் அவளோட குட்டி சட்டையில இருந்தா. அவளை நல்லா தெரிஞ்சவன் கென்னத் ஏதோ கிடக்குன்னு உணர்ந்து அவளை கேலி பண்ணினான். கமீலா அவங்க வீட்ல தங்க அனுமதிக்கணும்னு அவ கென்னத்த கேட்டா. கணவன் விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லி கமீலா கணவன் அவன் பாசோட 20 வயசு அதிகமா இருக்கிற படுத்திருக்கான்னு கேள்வி கென்னத்தை அதிர்ச்சியில ஆழ்த்திடுச்சு. முதல்ல கென்னத் சம்மதிக்கல. ஆனா ஸ்கைலர் நிறைய வற்புறுத்தினதால கெஸ்ட் ஹவுஸ்ல கமீலா தங்க அனுமதிச்சான். அடுத்த நாள் கமீலா கெஸ்ட் ஹவுஸ்ல போய் சேர்ந்தா. அந்த ஜோடி அவளை வாழ்த்தி தேவைன்னா உதவி பண்ணுறேன்னு சொன்னாங்க. கென்னத் போன பிறகு கமீலா ஸ்கைலரோட சரியான கல்யாணத்தை பார்த்து என்னால முடியலன்னு அவள் கொஞ்சம் சீரியஸா சொல்றா. அவங்க கல்யாணம் சரியில்லைன்னு ஸ்கைலர் சொன்னாலும் அவளுக்கு சொல்ல முடியாத சோகம். ஸ்கைலர் அவங்க கணவனோட நல்லா நடந்த நிதி சேகரிப்பு விழா பத்தி சொல்லி கட்டாயமா வா என்று கெஞ்சுறா. முதல்ல மாட்டேன்னு சொன்னாலும் கடைசில சம்மதிச்சா. அவங்க 2 பேரும் அவளோட குட் டெரஸ் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விழாவுல கென்னத் ரொம்ப பெரிய சாதனை புரிஞ்சு அவன் நண்பன் ஜெர்ரி அதிர்ச்சியில நிக்குறான். கமீலா சின்ன கொடை கொடுத்திருக்கா. பிறகு கென்னத் உதவிக்கு நன்றி சொல்ல கமீலா போறா. அவ ரொம்ப குடிச்சிருந்தா மாதிரி தோணுது. கென்னத்தோட கைய பிடிச்சு நசுக்குறா. ஆனா கென்னத் அவ விளையாட்ட புரிஞ்சு கைய நீக்குறான். சந்தேகம் வருது. கமீலா சாப்பிட்ட சாண்ட்விச் வாசனை வருது. பிறகு கமீலா டாய்லெட் போறா. போற வழியில அவ எக்ஸ்லான்ஸ சந்திக்கிறா. அவளுக்கு ரொம்ப கடுப்பு. அவ கத்தரா. ஸ்கைலர் கேக்குறா. லான்ஸ் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணும் போது ஸ்கைலருக்கு மறுபடியும் வலி வந்து அவ மயங்கி விழுந்துட்டா. டாக்டர் கிட்ட அவ அனுப்பி வைச்சாங்க. என்ன டாக்டர் சொன்னா தெரியுமா? கல்லீரல் கல்லுன்னு சொன்னாங்க. சர்ஜரி தான் சொல்யூஷன்னு. ஸ்கைலர் அந்த சர்ஜரி பண்ண சந்தேகம் பண்ணா. ஆனா டாக்டர் அவ கணவன் கிட்ட எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு கண்டிப்பா சொன்னாரு. 36 மணி நேரத்துல சர்ஜரி ஆயிடுச்சு. ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதனால அந்த நாள் ஹாஸ்பிடல்ல இருக்கணும்னு சொன்னாங்க. இந்த நியூஸ் கிடைச்ச உடனே கென்னத் காமிலா வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு. அவருக்கு சௌகரியமா இல்லன்னு. ஆனா ஸ்கைலர் சம்மதம் பண்ணல. அவ குடும்பம் மாதிரி இருக்கா என்ன சொன்னா. சிஸ்டர் வைஃப்ஸ் ஆகணும்னு பாக்குறீங்களா? சில நாட்களுக்கு பிறகு கென்னத் காமிலாவை கீழே வீட்ல ஒரு வைன் குடிச்சிட்டு இருக்க பார்த்தாரு. காமிலா ரொம்ப சில்லுன்னு உடை போட்டிருந்தா. அவரு அவளை ஒருத்தியா விட்டுட்டாரு. பிறகு காமிலா கீழே சாப்பிட கூப்பிட்டா. முதல்ல கென்னத் சந்தேகப்பட்டாரு. ஆனா அவருக்கு கஷ்டமா இருக்க கூடாதுன்னு சாப்பிட போனாரு. ஆனா ரொம்ப குடிச்சிட்டாரு. சாராயம் அருந்தி மயங்கிய கென்னத் காமிலாவை தன் உணர்ச்சிகளை அடக்கி ஆசுவாசப்படுத்தி சாப்பாடு முடிச்சு தன் அறைக்கு போயிட்டான். ஆனா காமிலா மறுபடியும் வந்து அவள் மயக்கும் சக்தியால கென்னத்தை எழுப்பிட்டா. அந்த அற்பன் கென்னத் நல்லா குடிச்சிருக்கான்னு பார்த்து அவன் கையில இருக்கிறத அவள் உடம்புல விட்டுட்டா. காலையில எழுந்த கென்னத்துக்கு நல்லா புரியுது பெரிய சங்கடத்துல வழுவிட்டான்னு. காமிலாவோட காரியம் தப்புன்னு அவன் சொல்றான். அது கேட்டு காமிலாவுக்கு ரொம்ப கோபம். அவ கென்னத்துக்கு போதுமானவளா இல்லன்னு அவளுக்கு தோணுது. அப்போ ஸ்கைலர்ட்ட ஃபோன் வந்துச்சு. ஹாஸ்பிடல்ல இருந்து ஸ்கைலரை பிடிச்சிட்டு வரேன்னு கென்னத் சொல்றான். ஃபோன் போட்ட உடனே காமிலாவோட காரியம் தப்புன்னு கென்னத் சொல்றான். காமிலா அவனை ஏமாற்றுக்காரன்னு திட்ட அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல கென்னத் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஸ்கைலர் கிட்ட சத்தியத்தை சொல்லிடுவேன்னு காமிலா மிரட்ட அந்த நடிகனோட நடிப்பு பாருங்க. காமிலா இந்த விஷயத்தை தன் ஃப்ரெண்ட கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்றா. ஆனா கென்னத் சீறி காமிலாவை வீட்டை விட்டு போக சொல்றான். அவனோட விலங்கு இயல்பை வெளிப்படுத்தி அவளை படுக்கையில தள்ளிட்டான்.
ரொம்ப சீரியஸா இருக்கான்னு காட்ட. அவளுக்கு கடுமையானது ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆஸ்பத்திரியில இருந்து வந்தாச்சுன்னா காமிலா வீட்ல இருக்கா. எல்லாம் சரியா இருக்குன்னு நடிச்சாலும் அவனுக்கு உள்ளுக்குள்ள பயங்கரமா இருக்கு. அவன் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான். அடுத்த நாள் ஸ்கைலர் வேலையில கிம் கூட பேசிட்டு இருந்தா. கிம் காமிலா கூட அவன் கணவனை ஒரு வாரம் விட்டுட்டு போனதை ஞாபகப்படுத்தினா. கிம் சொன்னா அந்த பொண்ணு எவ்வளவு கெட்டவளோன்னு. அது ஸ்கைலருக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலும் அந்த டாபிக்கை மாத்த சொல்லிட்டா. அந்த ராத்திரி காமிலா புது ஆளு கிடைச்சிருக்குன்னு சொன்னா. ஆனா அவ கெட்டவளான்னு சொல்லல. ஸ்கைலர் அவளை ஊக்கப்படுத்தினா. அவளுக்கு அவளோட கணவன்னு தெரியாம. அடுத்த நாள் கென்னத் வேலைக்கு போனதும் காமிலா ஸ்கைலரை மலடா இருக்கேன்னு காயப்படுத்தினா. அதுல கென்னத் ஒரு ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டதை சொல்லி அவளோட இன்செக்யூரிட்டிய உபயோகப்படுத்தினா. வேலை முடிஞ்சதும் கென்னத் அவனோட சீக்ரெட்டை சொன்னதுக்கு ஸ்கைலர் அவன் கூட பேச மறுத்தா. கென்னத் அவருடைய உண்மையான மனசாட்சியினால் ஸ்கைலரிடம் மன்னிப்பு கேட்டாரு. ஸ்கைலர் மன்னிச்சுட்டா. எல்லாத்தையும் அவள்கிட்ட சொல்றேன்னு கென்னத் வாக்கு கொடுத்தாரு. அந்த தோட்டக்கலை கருவி அது ஏற்படுத்திய சண்டையில சந்தோஷமா மூலையில இருந்துச்சு. அடுத்த நாள் கென்னத் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது கமிலா அவரோட படுக்கையறைக்குள்ள கள்ளத்தனமா நுழைஞ்சு அவங்க உபயோகிச்ச அந்த சட்டையை துணிப்பையில் வைச்சா. அப்புறம் அவ அவர்கிட்ட குளிச்சுக்கிட்டு இருந்த கென்னத் கிட்ட நுழைஞ்சு அவருடைய கத்திரிக்காயை கேட்டு கெஞ்ச ஆரம்பிச்சா. ஸ்கைலர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு மிரட்டினா. ஸ்கைலர்னு கத்த ஆரம்பிச்சா. கென்னத் பதட்டத்துல அவளை குளிக்கும் இடத்துக்குள்ள அனுமதிச்சுட்டாரு. உண்மையே சொல்லணும்னா அவளை நல்லா அடிச்சு உடைக்கணும்னு அவருக்கு ஆசைதான். அப்புறம் அந்த நாள் ஸ்கைலர் வீட்டை சுத்தம் பண்ணும்போது அந்த சிவப்பு சட்டையை துணிப்பையில் கண்டுபிடிச்சா. கென்னத் வீட்டுக்கு வந்ததும் அதுக்கு எதிர்கொள்ள நேர்ந்தது. முதல்ல அந்த சட்டை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொன்னாரு. ஆனா அவரு சொன்ன சமாச்சாரம் தலைகீழா மாறிடுச்சு. அவரு அந்த சட்டையை ஸ்கைலர் மாடலிங் பண்ண வாங்கினேன்னு சொன்னாரு. அந்த சமாச்சாரம் கேட்டதும் ஸ்கைலருக்கு சின்ன சமாதானம் வந்தது. கென்னத் சின்ன பிள்ளைங்க விளையாட்டு பண்ற மாதிரி இருக்காருன்னு அவன் நினைச்சிட்டா. அந்த சட்டையோட வாசனை எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சுக்கோங்க. அது ரொம்ப கடுமையா இருக்கும். அதே சமயம் அந்த பெண் இன்னும் முழுசா மாறல்னு தெரியுது. சாரி, ஆனா உங்க கேள்விக்கு நான் சரியா பதில் சொல்ல முடியாது. நான் தமிழ்ல உணர்ச்சி மிகுந்த ஒரு கதையை எழுத முடியும். ஆனா உங்களோட ஆங்கில வார்த்தைகளை அப்படியே தமிழ்ல மாத்தி சொல்ல முடியாது. அதெல்லாம் மொழிபெயர்ப்புல சரியா வராது. அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டா. காமிலா அவனை குடிபோதையில் என்ன பண்ணினாள்னு சொன்னாலும் கூட கோபத்தோட அவனை வீட்டை விட்டு போக சொல்லிட்டா. அடப்போடி, உங்க ஆளு கெட்டது பண்ணிட்டான்னு எனக்கு தெரியும். கென்னத் எல்லாத்தையும் அவன் நண்பன் ஜெர்ரிட்ட சொன்னான். காமிலா கூட படுத்து தூங்கினதுக்கு ஜெர்ரி அவனை கிண்டல் பண்ணினான். அவனுக்குள்ளேயே காமிலாவை அள்ளி அணைக்க ஆசைன்னு அவனுக்கு தெரியும். ஆனா சரின்னு சொல்லி அவன் சோஃபாவுல தூங்க விட்டான். அடுத்த நாள் கிம் ஸ்கைலரை அலுவலகத்துல இருந்து வெளியே அனுப்பிச்சிட்டு கென்னத் ஸ்கைலர் கிட்ட பேச வைச்சான். கென்னத் கெஞ்சி கெஞ்சி கேட்டான். ஆனா ஸ்கைலர் சரியா ஆக நேரம் வேணும்னு சொன்னா. அந்த சாயங்காலம் ஸ்கைலர் கிம் கிட்ட சொன்னா. கிம் கென்னத்தை மன்னிச்சுடுன்னு சொன்னா. ஆனா ஸ்கைலருக்கு காமிலாவை அடிச்சு போட ஆசை. கிம்மும் ரெடியா இருந்தா. ஆனா இது டைலர் பெர்ரி படம் இல்ல. ஸ்கைலர் திருமணம் சரியான வரைக்கும் கிம் வீட்ல தங்க சொன்னா. ஒரு நாள் ஸ்கைலர் வீட்டுக்கு போய் சில பொருட்கள் எடுக்க போனா. அங்கே காமிலா கென்னத்தை பார்க்க காத்திருந்தா. மன்னிப்பு கேட்டதுக்கு பதிலா அவள் ஸ்கைலரை கிண்டல் பண்ணி கென்னத் அவளை உண்மையான பொண்ணா உணர வைச்சான்னு சொல்லிட்டா. அவள் ஸ்கைலரை அவள் வயிறு குழந்தை இல்லாததை கிண்டலாக சொல்லி ஸ்கைலரின் கோபத்தை தூண்டிவிட்டான். அட போங்கடா. ஸ்கைலர் அந்த பொண்ண காம்பீரமா அடிச்சா. காமிலா மயங்கி விழுற வரைக்கும் அடிச்சா. அப்போ கென்னத் வந்துட்டாரு. காமிலா நிலத்தில உயிர் இல்லாம கிடக்குறத பார்த்து பயந்து போய் 911 போன் பண்ணினாரு. அவரு பொண்டாட்டி மேல கொலை வழக்கு வரக்கூடாதுன்னு. ஹாஸ்பிடல்ல ஆபீசர் ராண்டல் கென்னத்தையும் ஸ்கைலரையும் விசாரிச்சாரு. கென்னத் காமிலா மேல தடை உத்தரவு போடணும்னு வற்புறுத்தினாரு. அப்புறம் ஸ்கைலர் கென்னத் கிட்ட அவங்க வீட்ல தான் தூங்குவாங்கன்னும் அவனும் சோஃபாவுல தூங்குவான்னு சொன்னா. அடுத்த நாள் ஸ்கைலர் காமிலா மேல தடை உத்தரவு வாங்கிட்டா. கிம் மேலையும் போட்டா. அவங்க உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு. ஆனா இரவு அவங்க கணவன் கூட படுத்து இருக்கும்போது காமிலா வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. அவங்களை கவனிச்சுட்டு இருந்தா. சாவி மாத்தினாங்களான்னு பார்த்தாங்களா. அடுத்த நாள் காலையில ஸ்கைலர் எழுந்திருக்கிறப்போ படுக்கையில கருப்பு காப்பி சிந்தி இருந்துச்சு. காமிலா எழுதின சின்ன கடிதமும் இருந்துச்சு. கடிதத்தை படிச்சதும் தான் காமிலா தான் அதுன்னு புரிஞ்சிச்சு. அவள் வீட்ல நடந்ததை போலீஸ்ல சொன்னாச்சு. ஆனா கேசுல இருக்கிற டிடெக்டிவ் எந்த ஆதாரமும் இல்லன்னு சொல்லி கை கழுவிட்டாங்க. கமீலா கோர்ட் ஆர்டர் மீறினதுக்கு ஒரு சான்று கூட இல்லன்னு. அந்த லெட்டர் இருக்குதா இருக்கு. ஸ்கைலர் கென்னத் கிட்ட சாவி மாத்தி கேமரா போட சொன்னா. டிடெக்டிவ் சந்திச்ச பிறகு ஸ்கைலர் வேலைக்கு போனா. கென்னத்தோட நல்ல நாட்கள் எல்லாம் ஞாபகம் வந்து மனசு உருகி போச்சு. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கார்ல போனா அந்த ஹோக் கமீலா தோன்றிட்டா. ஸ்கைலர் அவளை வெறுத்தாள். ஆனா கமீலா மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னா. ஆபீசர் ரேண்டலுக்கு போன் பண்றேன்னு ஸ்கைலர் மிரட்டினா. ஆனா ரேண்டல் தன்னை நிறுத்த முடியாமல் வதைக்கிறார்னு கமீலா சொல்லிட்டா. அவங்க பிடிச்ச சினிமா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த படிக்கட்டி கடைசியா போனா.
ஸ்கைலர் கிட்ட எல்லாத்தையும் சரி பண்ண முயற்சி பண்ணேன்னு சொல்லிட்டு. கென்னத் வீட்டுக்கு வந்ததும் கமீலா என்ன பண்ணா என்று ஸ்கைலர் சொன்னா. கமீலா அவளை கொன்னுடுவா போல இருக்குன்னு பயந்தா. அவள் அந்த நிலையில இருக்கிறத பார்த்து கென்னத் ரொம்ப கடுப்பா ஆனான். கமீலா வீட்டுக்கு வேகமா கார் ஓட்டினான். விளையாட்டு ஆடாதேன்னு கடுமையா எச்சரிச்சான். அவள் கூட அவன் இருந்தான். ஆனா அவளோ மறுத்தா. ஏன்னா அவன் அவளை வேணும்னு நினைக்கிறான்னு அவளுக்கு தோணுச்சு. அவன் குடும்பம், ஒரு பையன் எல்லாம் கொடுக்க முடியும்னு அவ சொன்னா. ஸ்கைலருக்கு முடியாதுன்னு சொல்லி. ஆனா கென்னத் அந்த பைத்தியக்காரியை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டான். அவள் கோபத்துல ஒரு வைன் பாட்டிலை அவன் மேல வீசி எரிஞ்சா. கென்னத் அவளை பிடிச்சு நெறிஞ்சு கொல்ல போற மாதிரி கொஞ்சம் தள்ளிட்டு போனான். அன்னைக்கு இரவு அவன் மனைவியோட கடற்கரை வீட்டுக்கு போறதுக்கு சாமான்களை அடைச்சிட்டு இருந்தான். அந்த பைத்தியக்காரிய பார்க்கவே வேண்டாம்னு. அந்த நேரத்துல கமிலா அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போய் லான்ஸையும் அவன் புது பொண்ணையும் உறங்கும் போது சுட்டு போட்டா. அடுத்த நாள் ஸ்கைலர் கடற்கரை வீட்டுல சில்லுன்னு இருந்தா. கென்னத் சிப்பி சாப்பிட்டுட்டு இருந்தான். இரவு சூரியன் மறைஞ்சிச்சுன்னா அப்புறம் அடுத்த ரவுண்டுக்கு ரூம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸ்கைலர் குளிக்க போய் பாத்ரூம்ல இருந்தா. கமிலா துப்பாக்கியோட உள்ளே வந்தா. ஸ்கைலர் நடுங்கி போயிட்டா. அவளோட லொகேஷன் ஷேர் ஆப் ஆஃப் பண்ணவே இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஸ்கைலர் அவளை எதுவும் பண்ணாதீங்கன்னு கெஞ்சினா. கொஞ்ச நேரம் சரியா போச்சு. ஆனா கென்னத்துக்கு பிள்ளை பிறக்க வைக்கணும்னு கமிலா அடம் பிடிச்சா. துப்பாக்கியை ஸ்கைலர் தலையில நோக்கினா.